விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் நேப்பியர் புல்லை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். எப்படி நல்லா வளர்க்குறதுங்கிறதையும், எப்படி புரதம் அதிகப்படுத்துறதுங்கிறதையும், எந்த உரம் போட்டால் எந்த உரம் போடணும், என்ன நோய் வரும், அதுக்கு என்ன தீர்வு அனைத்தையும் சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூப்பர் நேப்பியர் வந்து மாடுங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது ரொம்ப புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மாடுகள் திங்கக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. ஸோ இது வேகமாக வளரும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அதிகமாக வளரும். குறைந்தபட்சம் ஒரு 160 டன் ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிகபட்சம் 200 சொல்கிறாங்க. பட் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 160 டன்ங்கிறது வந்து சாதாரணமாக கிடைக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த புல்லை ஃபஸ்ட்டு புரதம் அதாவது புரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க கிளைம் பண்ணுறது 18% அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கல அப்படின்னாலும் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 16% கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதிகமாக இருக்கிற சத்துக்கள் என்னென்னா கார்போஹைட்ரேட். ஸோ இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 45லேருந்து ஒரு 55% இருக்குது. ஸோ அடுத்தது நார் சத்துக்கள், அதாவது ஃபைபர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது எத்தனை பர்சன்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 30% இருக்குது. ஸோ இது இல்லாமல் மற்ற மினரல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது எல்லாமே மாட்டோட உடம்புக்கும் பால் உற்பத்திக்கும் ரொம்ப அவசியமானது. அதாவது இதெல்லாம் மினரல்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த சத்துக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மாட்டுக்கு தேவை. எதனால் அப்படின்னா இது வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படி, அதாவது சினைப்படுத்துதலுக்கேவும் இது கண்டிப்பாக உதவும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல வளர்ச்சிக்கு என்ன போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு நைட்ரஜன் சத்து தான் வேணும். இந்த நைட்ரஜன் சத்து இது எப்படி சூப்பர் நேப்பியருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, யூரியாவில் நைட்ரஜன் சத்து வந்து ரொம்ப அதிகம். அதை நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொரு வெட்டுக்கு அப்புறமும் கண்டிப்பாக யூரியா கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ யூரியா தேவைப்படும் அப்படின்னா 50 கிலோ தேவைப்படும். அது கூடவே பொட்டாசியம் கண்டிப்பாக கொடுக்கணும். பொட்டாசியம் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். பட் ஆனால் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 25 கிலோ கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 25 கிலோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கண்டிப்பாக 2 நாள் இல்லை ஒரு 3 நாளுக்கு ஒரு முறையாவது விட்டிங்கன்னா தான் அதோட வளர்ச்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் யூரியா கொடுக்கல, பொட்டாசியம் கொடுக்கலன்னாலுமே 2 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கிறீங்க, கரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னாலே அதோட வளர்ச்சி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க. இன்னும் கொஞ்சம் என்கிட்ட ஓரளவுக்கு அதை நீட்டாக பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்றப்போ வேறு 2 விஷயங்களையும் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுவுமே ஆர்கானிக் தான், இயற்கை முறையில் தயாரிக்கிறது தான். அது என்ன அப்படின்னா மீன் அமிலம் கண்டிப்பாக கொடுக்கலாம், ஹியூமிக் ஆசிடையும் கொடுக்கலாம். ஸோ இந்த மீன் அமிலம் எதுக்காக கொடுக்கலாம் அப்படின்னா, இதோட புரோட்டீன் கண்டென்ட்டையே இது கண்டிப்பாக அதிகப்படுத்தும். அதாவது 10லேருந்து 16% சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த 18% ரீச் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக மீன் அமிலத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ இது கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், இலையோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும், பச்சை நிறம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இல்லை துரு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இலைகள் வந்து ரொம்ப அடர்பச்சை நிறமாக மாறும். ஸோ இது எந்த அளவுக்கு இதோட டோசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணியில் வந்து 3லிருந்து 5 ml கலந்தால் போதும். ஸோ இது எத்தனை நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படின்னா 10லேருந்து 15 நாளுக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும். ஹியூமிக் ஆசிட் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா வேரை வந்து பலமாக்கும், மண்ணில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு, அதாவது அப்சர்வ் பண்ணிக்கிற சத்தை வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ இதை நீங்கள் ட்ரிப் மூலிமா கொடுக்குறீங்க, ட்ரிப் இரிகேஷன் மூலிமா கொடுக்குறீங்க அப்படின்னா 1லேருந்து 2 லிட்டர் கொடுத்தீங்கன்னா போதும். மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை நான் ஃபாயிலர் ஸ்ப்ரேயில் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml இல்லைன்னா ஒரு 3 ml கொடுத்தீங்கன்னா போதுமானதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம். இதுக்கு பொதுவாக நோய்கள்லாம் வராது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும்.
பட் இருந்தாலும் இது பெருசா ஈல்ட பாதிக்கல அப்படின்னாலும், இதுங்களும் வளர்ச்சிய பாதிக்கும். ஸோ அது என்னென்ன நோய்கள் அப்படின்னா, இலைக்கருகள் நோய் வரும், துரு நோய் வரும், தண்டலுகள் நோய் வரும், அப்புறம் பூச்சியினால தாக்கங்கள் ஏற்படும். ஸோ இதில வந்து நீங்க நீர தேங்காம விட்டீங்கனாலே, மேல சொன்ன ஃபர்ஸ்ட்டு 3ல இருக்கிற பிரச்சனை மோஸ்ட்லி வராது. அதாவது நீர வந்து ஒரு 2 நாள் தங்கியிருக்கு, 3 நாள் அப்படியே தேங்கி நிக்கும். அடிக்கடி இந்த மாரி நடக்குதுன்னா, நான் மேல சொன்ன மாதிரி 3ல அந்த 4மே வரும். ஏன்னா தண்ணீல கண்டிப்பா பூச்சிங்க உருவாயிடும். ஸோ இத நம்ம கண்டிப்பா ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். தண்ணிய மட்டும் அதிகமா தேங்காம பார்த்துக்கோங்க. 1 நாள் தங்குது இல்ல நான் வந்து என்கிட்ட ட்ரிப் இரிகேஷன் இல்ல. நான் எப்பவும் போல வாய்க்கா வரப்பு வச்சு தான் நான் பாய்ச்சுறேன் அப்படின்னா, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 1 நாள்ல வந்து ஒண்ணும் அந்த அளவுக்கு இதா பண்ணாது. ஸோ இதுக்கு அதாவது இந்த பெஸ்ட்டை வந்து அதாவது இந்த பூச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பூச்சிக்கொல்லிகள பயன்படுத்தலாம். பட் இருந்தாலும் அத நம்ம மாடுங்களும் திங்குங்கிறது நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. அதை தாண்டி நம்ம வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, இருக்கவே இருக்கு நம்ம வேப்பெண்ணெய். ஸோ இந்த வேப்பெண்ணெய் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு 100 எம்எல் வேப்பெண்ணெய்க்கு வந்து ஒரு ஷாம்பு எடுத்து நல்லா கரைச்சிங்க அப்படின்னா, அது நல்லா பால் மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபாய்லரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அதிகபட்சம் ஒரு 3 எம்எல் 1 லிட்டருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். நல்லாவே கட்டுப்படி ஆகும். ஸோ இது எப்போ எந்த டைமிங்கில வெட்டினா கரெக்டாக நல்லா அதிக ஈல்டும் கிடைக்கும், திரும்பி வளர்றதும் சீக்கிரமாக வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 45 நாளுக்கு ஒரு முறை வெட்டணும். ரொம்ப முதிரவும் விடக்கூடாது. அப்போ தான் புல்லு மென்மையானதாகவும் இருக்கும், சத்தும் அதிகமானதா இருக்கும். ஸோ இந்த மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, உங்கள் சூப்பர் நேப்பியரும் நல்லாவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது வந்து பேசிக்கான தகவல் தான். இன்டெப்த்தாக ஏதாவது வேணும், எனக்கு பர்ட்டிகுலராக அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையிலேயும் சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் எழும்புச்சுன்னா, நீங்கள் என்ன பர்சனலாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும்